ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவித்ரிஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு 6 மந்த் ஆகிடுச்சா, ஏதாவது சாலிட் கொடுக்கலான்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது குழந்தைங்களுக்கு 6 மந்த் ஆகிடுச்சா, என்ன சாலிட் கொடுக்கலான்னு நம்ம யோசிப்போம். உடனே நம்ம மைண்டுக்கு வருது ஏதாவது ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கலான்னு யோசிப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் எடுத்தோம்னா நேச்சுரலாகவே ஸ்வீட் கண்டென்ட் இருக்கனால ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. திடீர்னு நம்ம ஒரு ஸ்வீட் கொடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் அடம் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்பிள் பியூரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அது இல்லாமல் ஆப்பிளில் வந்து நிறைய ஃபைபரும் விட்டமின்ஸும் இருக்கிறதுனால ஆப்பிள் பியூரே கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு புது ஃபுட்டை தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எந்த ஃபுட்டை புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்று காலையில் கொடுக்கணும், இல்லை மிட் மார்னிங். இந்த 2 வேலையில் தான் கொடுக்கணும். எந்த ஒரு புது ஃபுட்டையும் நீங்கள் நைட்டில் கொடுக்க ஆரம்பிக்கவே கூடாது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிளோட தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நிறைய ஸ்டீமர் அந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் விற்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடைச்சிருங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு சாலிட் கொடுக்க போகிறோம். அதனால் எந்த கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக அடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஆப்பிள் பியூரே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா பியூரே. இதை வந்து நம்ம வேகலாம் வைக்க போகிறதில்ல. இதை வந்து நல்லா ஒரு மேஷரில் வச்சு நல்லா மசிச்சிருங்க. வாழைப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். இந்த வாழைப்பழம் வந்து ஒரு 7 மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பனானா பியூரே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் ஸ்வீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆப்பிள் கேரட் பியூரே தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பிளை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதே மாதிரியே வந்து கேரட்டையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுங்க. இப்போ சூப்பரான ஆப்பிள் கேரட் பியூரே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ஃபுட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஃபுட்ஸு. அதனால் நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் சாலிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாலிட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.